அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ தொகுப்பில் நாங்கள் வரையறுக்கப்பட்ட சங்கீதன் பொது கம்பெனி 2024 ஆண்டு இன்று இடம்பெற்ற கம்பெனி அக்கவுண்ட், அந்த கம்பெனி அக்கவுண்டினுடைய விளக்கம், அதை எப்படி கணக்கு செய்யறது, என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அந்த கேள்விகளுக்குரிய அந்த செம்மையாக்கல்களுக்குரிய விளக்கம், அதற்கு எப்படி பதிவு செய்யணும் என்ற முழுமையான தொகுப்போட இந்த வீடியோ அமைய போகுது. வீடியோ பார்க்குறாக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எங்களுடைய வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களும் எங்களினுடைய தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற வகுப்பெண்ல சேர்ந்து கொள்ளலாம். இதுதான் கேள்வி நீங்க எடுத்துக்கொண்டிருப்பீங்க உங்களினுடைய அக்கா அண்ணா கிட்ட. சங்கீதன் பொது கம்பெனி 31/3/2024 உள்ளவாறான சுருக்கப்பட்ட பரீட்சை மீதி தந்திருக்காங்க. வழக்கமா வர்ற கேள்வியில பேட்டர்ன்ல தான் வந்திருக்கு. கடந்த ஆண்டுகளோட ஒப்புடைக்குள்ள பிள்ளைகள் இந்த கேள்வி மிகவும் இலகுவானதாக இருக்குது, கடினத்தன்மை மிக குறைந்ததாக இருக்கு. அப்ப கேள்வி செய்ய முதல் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் என்ன செய்யணும், கேள்விக்குரிய கோடுகளை நீங்கள் அடித்துக் கொள்ள வேண்டும். கேள்விக்குரிய கோடுகளை எல்லாம் அடிச்சு போட்டுத்தான் கேள்வி செய்ய நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். சரிதானே? அப்ப கேள்விக்குரிய கோடுகள் நான் அடிச்சு வச்சிருக்கேன். அதை தொடர்ந்து கேள்விகள் செய்து கொண்டு போகும். சரியோ? ஓகே. முதலாவது பாருங்க பிள்ளைகள், வழக்கமா கேள்வி செய்யக்குள்ள நான் சொன்னது போல இப்பயும் எங்களினுடைய மேலதிக தகவல்கள் இருந்து கேள்வி ஆரம்பிக்கப்பட வேண்டும். சரிதானே? வழக்கம் போல பரீட்சை மீதி, அதை தொடர்ந்து மேலதிக தகவல். அப்ப இதுல கவனிங்க, முதலாவது கம்பெனியானது மொத்த கிரயம், மொத்த தேறியக்கூடிய பெறுமதி என்பவற்றுள் குறைந்த பெறுமதியில் இருப்புக்களை அளவீடு செய்துள்ளது. 31/3/2024 இருப்புக்களின் மொத்த கிரயம் மற்றும் மொத்த தேறக்கூடிய பெறுமதி, அதாவது நிகர தேறத்தக்க பெறுமதி தந்திருக்காங்க பிள்ளைகள். எவ்வளவு? 5600, 6200 கேள்வியில தந்திருக்காங்க. அப்ப இதுல பாருங்க, மொத்த அடிப்படையில 5600 கிரயம் குறைவாக இருக்குது. ஆகவே இருப்பு வீழ்ச்சி நட்டம் ஏற்பட்டு இருக்குமா பிள்ளைகள்? ஏற்பட்டு இருக்காது. ஆனால் இங்க திருப்பி சொல்லியிருக்காங்க, இருப்பினும் ஒரு இருப்பு உருப்படியின் தேறக்கூடிய பெறுமதியானது அதன் கிரயத்திலும் பார்க்க 450,000 குறைவாக இருக்குது என்று சொல்லப்பட்டது. அப்ப ஒரு இருப்பு உருப்படி ஒன்று எப்படி பார்த்தாலும் மொத்தமாக கிரயம் குறைவாக இருந்தாலும் ஒரு இருப்பு உருப்படியில எங்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்கு? நிகர தேறத்தக்க பெறுமதி குறைவாக இருக்குது. அப்ப நிகர தேறத்தக்க பெறுமதி குறைவாக இருந்தால் என்ன ஏற்படும்? எங்களுக்கு இருப்பு வீழ்ச்சி நட்டம் ஏற்படும். என்ன ஏற்பட போகுது? இருப்பு வீழ்ச்சி நட்டம் ஏற்பட போகுது. எவ்வளவு தொகை இருப்பு வீழ்ச்சி நட்டம் ஏற்பட போகுது பிள்ளைகள்? 450,000. ஏன்? குறித்த ஒரு உருப்படி என்ன செஞ்சிருக்குது? 450,000 கிரயத்தை விட குறைவாக இருக்குண்டா அது தேறத்தக்க பெறுமதியாக இருக்கும். எங்களுக்கு இருப்பு வீழ்ச்சி நட்டம் ஏற்பட்டிருக்குதுன்றது தெரியும். ஆகவே இதை நாங்க எப்படி கணக்குல பதிவு செய்யணும்னு பாருங்க. பரீட்சை மீதியில பாருங்க பிள்ளைகள், எங்களினுடைய நிகர தேறத்தக்க இருப்புகளின் கிரயம் 5600,000 காட்டப்பட்டிருக்கு. அப்ப இதுல இன்னும் 450,000 இருப்பு வீழ்ச்சி நட்டம் ஏற்பட்டிருக்கு. அப்ப அதை நாங்க சீராக்கம் செய்யணும். அந்த இருப்பு சீராக்கம் நான் செய்கைகளுக்குள்ள செய்து விடுறேன். கவனிங்கோ, இருப்பு என்று சொல்லி எங்களுக்கு 5600,000 தரப்பட்டிருக்க பிள்ளைகள். இந்த 5600,000 ஓகே 3 சைவர் இல்லாம செய்யலாம். இப்ப இருப்பு வீழ்ச்சி நட்டம் எவ்வளவு ஏற்பட்டிருக்கு? இருப்பு வீழ்ச்சி நட்டம் 450,000 குறைவு ஏற்பட்டிருக்கு. ஆகவே அதை மைனஸ்ல நான் போட்டுக்கோங்க. 450,000 குறைவு வந்திருக்கு. அப்ப இதனுடைய இரட்டை பதிவு எப்படி வரும்? இருப்பு வீழ்ச்சி நட்ட கணக்கு வரவு. சரியா? இருப்பு வீழ்ச்சி நட்ட கணக்கு வரவு என்பது எங்களினுடைய ஏனைய செலவுகளை காட்டணும். அதே போல எங்களினுடைய இறுதி இருப்பின் பெறுமதி குறைவடைய போகுது. பரீட்சை மீதியில ஏனைய செலவுகள் என்று பாருங்க பிள்ளைகள். ஏற்கனவே நிர்வாக செலவு 25,250, விநியோக செலவு 10,750, நிதி செலவு 400, ஏனைய செலவுகள் 800 தந்திருக்காங்க. அந்த மீதிகளை நாங்க ஃபர்ஸ்டா செம்மையா கணக்குல இந்த செய்கைகள் என்றதுல நாங்க நோட் பண்ணி கொள்ளுவோம். விநியோக கிரயம் தந்திருக்காங்க 10,750.
அடுத்ததா தந்திருக்காங்க பிள்ளைகள் நிர்வாக கிரயம் 25,250, நிதி கிரயம் தந்திருக்காங்க 400, ஏனைய கிரயம் தந்திருக்காங்க 800. அப்ப ஏற்கனவே ஏனைய கிரயத்தினுடைய மீதி 800,000 இருக்குது. இந்த முறை வந்து இருப்பு வீழ்ச்சி நட்டம் பதிவு செய்யப்படவில்லை. ஆகவே இருப்பு வீழ்ச்சி நட்டம் என்று சொல்லி ஏனைய செலவுக்குள்ள 450,000 பதிவு செய்யப்பட வேண்டும். இருப்பு வீழ்ச்சி நட்ட கணக்கு வரவு இறுதி இருப்பு கணக்குல செலவு. அப்ப முதலாவது செம்மையாக்கள் இலகுவான செம்மையாக்கள். நீங்க கடந்த வருட பாஸ் பேப்பர்கள்ல வடிவா பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலே நீங்க இந்த கேள்விகளுக்குரிய விடைய செய்திருக்கலாம். அடுத்தது பாருங்க, எங்களினுடைய பரீட்சை மீதியில் காட்டப்பட்டுள்ள வியாபார வருமதிகள் என்றது பிள்ளைகள் கடன் பட்டோராக இருக்கும். இந்த கடன் பட்டோரின் மீதியானது 31/3/2024 உள்ளவார வியாபார கொடுமதிகள் கடன் கொடுத்தோர் மீதி 2,550 எதிரீடு செய்த பின்னர் உள்ள மீதியாகும். அப்ப எதிரீடு கண்டது பிள்ளைகள் ஆஃப் செட்டிங் என்று சொல்லலாம். கண்ட்ரா என்ட்ரி பதிகிறது. நீங்கள் கட்டுப்பாட்டு கணக்குல படிச்சிருப்பீங்க. எந்த ஒரு சொத்து செலவீனம் வருமானம் அல்லது ஒரு சொத்து பொறுப்பை நாங்கள் எதிரீடு செய்யணுமாக இருந்தால் அது தொடர்பாக பொருண்மைத்தன்மையும் குறிப்பிட்ட நியமத்துல அது தொடர்பாக கூறப்பட்டிருக்கும். நாங்கள் எங்கட இஷ்டத்துக்கு வந்து எதிரீடு செய்ய இயலாது. சரிதானே? எங்கட இஷ்டத்துக்கு நடைமுறை பொறுப்பாக காட்ட வேண்டிய வியாபார கொடுமதிகளை நடைமுறை சொத்துல இருக்கிற வியாபார வருமதிகள்ல கழிச்சு போட்டு காட்ட இயலாது. எல்கேஎஸ் 1ல ஆஃப் செட்டிங் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல நியமங்கள்ல குறிப்பிட்டிருந்தால் அல்லது பொறுமைத்தன்மை காணப்பட்டால் மட்டும்தான் நாங்க ஆஃப் செட்டிங் பண்ணலாம். சரியா? அப்ப எங்கட இஷ்டத்துக்கு நாங்கள் இதை எதிரீடு செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? பரீட்சை மீதில பாருங்க, வியாபார வருமதிகள் எவ்வளவு இருக்குது? 3,450. அப்ப செய்கைகளுக்குள்ள வியாபார வருமதி 3,450 இருக்குது. எவ்வளவு தொகை எதிரீடு செய்த என்று சொன்னாங்க? இதுல பாருங்க, கேள்வியில 2,550 எதிரீடு செய்திருக்காங்க. அப்ப நாங்க தேவையில்லாம கழிச்சு காட்டிலுமா பிள்ளைகள்? இல்ல. அப்ப நாங்க என்ன செய்யணும்? கழிச்சதை திருப்பி கூட்டி விட்டா சரி. அப்ப எதிரீடு தொகை என்று சொல்லி எதிரீடு கழிச்ச 2,550 நாங்கள் எங்களினுடைய வியாபார வருமதிகளோட கூட்டணும். அதே சமயம் இந்த 2,550 என்னது? வியாபார கொடுமதிகள். சரியா? வியாபார வருமதிகள் கணக்கு வரவு, வியாபார கொடுமதிகள் கணக்கு என்று சொல்லி நடைமுறை பொறுப்புல வியாபார கொடுமதிகள் என்று காட்டணும். வியாபார கொடுமதிகள் என்று சொல்லி நாங்கள் எவ்வளவு தொகையை காட்டுவோம்? கழிப்பணம் செய்யப்பட்ட 2,550,000 நாங்கள் காட்ட வேண்டும். சரிதானே? அப்ப இந்த விதமா இதற்குரிய விடை நீங்கள் செய்திருக்க வேண்டும். அதை தொடர்ந்து பாருங்க பிள்ளைகள், பரீட்சை மீது காட்டப்பட்டுள்ள காசு மற்றும் காசுக்கு சமனானவை. அப்ப எல்கேஎஸ் 7ல காசு பாய்ச்சல் கூற்றுல நீங்க இந்த காசு மற்றும் காசுக்கு சமனானவை என்றதை பத்தி படிச்சிருப்பீங்க. காசு மற்றும் காசுக்கு சமனானவைகளுக்குள்ள எதை சேர்ப்பீங்க பிள்ளைகள்? காசு மீதி, சில்லறை காசு மீதி, குறுங்கால முதலீடுகள். அந்த குறுங்கால முதலீடுகள் என்று 3 மாதங்களுக்கு உட்பட்ட முதலீடுகளை மட்டும்தான் நீங்க சேர்க்கலாம். சரிதானே? இதுல என்ன செஞ்சுட்டாங்க? 6 மாதத்திற்குரிய திரைசேரி உண்டியல்கள் மீதான முதலீடுகள் அதையும் சேர்த்து என்ன செஞ்சிருக்காங்க? காசும் காசுக்கு சமனானவை என்று காட்டியிருக்காங்க. அப்ப 6 மாத முதலீடுகள் 1,500,000 1,5 மில்லியன் எங்களினுடைய காசும் காசுக்கு சமனானதுக்குள்ள சேர்க்க கூடாது. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்? காசுக்கும் காசுக்கு சமனானவை பாருங்க, எங்களினுடைய பரீட்சை மீதுல என்ன தந்திருக்கு? 3,800,000 தந்திருக்கு. அப்ப அதை நாங்கள் செய்கைகளுக்குள்ள செய்து கொள்ளுவோம். காசு மற்றும் காசுக்கு சமனானவை என்று சொல்லி எவ்வளவு தந்திருக்காங்க? 3,800,000. சரியோ? அதுல இருந்து கழிச்சு நாங்க என்ன செய்யணும்? எங்களினுடைய திரைசேரி உண்டியல்களினுடைய முதலீடாக தனியாக வெளிப்படுத்தணும். அப்ப பரீட்சை மீதுல 2 விஷயம் தந்திருக்கான், அதையும் நீங்க நோட் பண்ணி கொள்ளணும் பிள்ளைகள். இதுல பாருங்க, திரைசேரி உண்டியல்களின் முதலீடு கண்டு தனியா ஒரு 18,000 காட்டப்பட்டிருக்கு.
ஆனா இந்த 3800க்குள்ள இருக்கிறதுல 3 மாத முதலீடுகள் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. 3 மாத முதலீடுகள் காசும் சமனானவைக்குள்ள சேர்க்கலாம். ஆனா 1500 6 மாத முதலீடுகள் காசுக்கு சமனானவைகளுக்குள்ள நீங்கள் சேர்க்க கூடாது. சரிதானே? ஆகவே குறிப்பிலையும் காட்டி காசுக்கு சமனானவைகளை அதே சமயம் நாங்கள் அத எங்களினுடைய திரைசேரி உண்டியல்களின் முதலீடு செய்கைகளுக்குள்ளேயும் காட்டிக்கொள்ளவும். அப்ப நீங்க குறிப்பு காசு மற்றும் காசுக்கு சமனானவைக்கு போட்டுக் கொண்டிருந்தால் நல்லம். காசு மற்றும் காசுக்கு சமனான. அப்ப காசு மற்றும் காசுக்கு சமனானவைகளினுடைய மீதி எவ்வளவு தரப்பட்டிருக்கு? 3800 தரப்பட்டிருக்கு. இந்த 3800 தரப்பட்ட மீதி. அப்ப இந்த மீதி சரியானதா பிள்ளைகள்? இல்ல. ஏன்? இதற்குள்ள இருக்கிற 1500 நாங்கள் தனியாக முதலீடுகளாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். சரிதானே? 6 மாத திரைசேரி உண்டியல்களினுடைய முதலீடு. சரியோ? ஆகவே நாங்க 1500 என்ன செய்யணும்? கழிக்க வேண்டும். எங்களினுடைய காசு மற்றும் காசுக்கு சமனானவைகளுக்குள்ள இருக்கு. அதை வெளியாட தோணும். திரைசேரி உண்டியல்களினுடைய முதலீடு எங்களினுடைய செய்கைகளுக்குள்ள பாருங்க பிள்ளைகள், எவ்வளவு காட்டப்பட்டிருக்க பரீட்சை மீதில 18,000 காட்டப்பட்டிருக்கு. அப்ப இதுல நாங்கள் இந்த 6 மாத முதலீடுகளை என்ன செய்யணும்? சேர்த்து கொள்ள வேண்டும். சரிதானே? 6 மாத திரைசேரி உண்டியல்களின் முதலீடு. சரியோ? இது நாங்க எங்களினுடைய திரைசேரி உண்டியல்களின் முதலீடுகளுக்குள்ள சேர்த்து கொள்ள வேண்டும். கூட்டல் கழித்தல் எல்லாம் கடைசியாக நாங்க பார்த்துக்கொள்வோம். அப்ப காசுக்கு சமனானவில இருந்து 1500 வெளியாட தூக்கி திரைசேரி உண்டியல்களின் முதலீடுக்குள்ள அந்த 6 மாத உண்டியல்களின் முதலீடுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, பரீட்சை. ஓகே, அடுத்தது உத்தரவாத ஏற்பாடு தொடர்பாக LKS 37 மிகவும் இலகுவான கேள்விகளாகத்தான் பிள்ளைகள் இருக்கு. 31/3/2024 உள்ளவாறான உத்தரவாத ஏற்பாடானது 150,000 மதிப்பிடப்பட்டுள்ளது. பரீட்சை மீதியை பாருங்க பிள்ளைகள், வருமான வரி இந்த இருக்கு உத்தரவாத ஏற்பாடு ஆரம்ப மீதி எவ்வளவு தரப்பட்டிருக்கு? 900. செலுத்திய உத்தரவாத செலவு எவ்வளவு? 600,000 தந்திருக்காங்க. அப்போ உத்தரவாத ஏற்பாடு தொடர்பா நான் எல்லாருக்கும் சொல்றேன், நான் ஒரு டி ஃபார்ம் செஞ்சு கொள்ளுங்க. அந்த டி ஃபார்ம்ல உத்தரவாத ஏற்பாடு ஆரம்ப மீதி எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு? 9 லட்சம். இதுல காசாக செலுத்தப்பட்ட உத்தரவாத செலவுகள் பரீட்சை மீதில இருக்கு 600,000. இந்த வருஷ கடைசியில மீதி சென்றது உத்தரவாத ஏற்பாடுகள் எவ்வளவாக சீராக்கம் செய்யப்பட சொல்லி இருக்கு? 150,000 எங்களினுடைய பரீட்சை மீதில தந்திருக்கான். 150,000 சீராக்கம் செஞ்சு காட்டணும். அப்ப எங்களுக்கு தெரிய போகுது, இந்த கணக்கை பேலன்ஸ் பண்ணினா எங்களினுடைய வருமான கூற்று லாபம் அல்லது நட்ட மொத்தம் முற்றுமடங்கிய வருமான கூற்றுல என்னத்தை காட்டணும் என்றது தெரிய வந்துடும். ஆகவே 1,650,000, இங்கேயும் 1,650,000. ஆகவே எங்களினுடைய லாபம் அல்லது நட்டக்கூற்று எவ்வளவு தொகை காட்டப்பட வேண்டும் பிள்ளைகள்? லாபம் அல்லது நட்டக்கூற்றுல 750,000 காட்டப்பட வேண்டும். அப்ப உத்தரவாத ஏற்பாட்டுக்கான செலவுகள் தொடர்பாக பிள்ளைகள் நீங்க இந்த டி ஃபார்முகளை செய்து கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிதானே? அப்ப இந்த உத்தரவாத ஏற்பாட்டுக்குரிய செலவீனமாக வருமான கூற்றுல எவ்வளவு காட்டுவீங்க? 750. உத்தரவாத ஏற்பாட்டு செலவு எங்க காட்டுவீங்க? விநியோக கிரியத்துக்குள்ள நாங்கள் 750,000 உத்தரவாத ஏற்பாடு என்று சொல்லி நாங்கள் காட்ட வேண்டும். 750,000. அதே சமயம் எங்களினுடைய நடைமுறை பொறுப்புக்குள்ள உத்தரவாத ஏற்பாடு என்று சொல்லி எவ்வளவுத்தை காட்டிக்கொள்ளுவீங்க? மீதி சென்று மீதி வந்தது எவ்வளவுத்துக்கு சீராக்கம் செய்ய சொல்லி இருக்காங்க? 150,000 காட்டிக்கொள்ளும். சரிதானே? ஓகே. அப்ப முதலாவது விடயம் தொடர்பாக இப்படியான கேள்வி 1, 2, 3, 4 செம்மையாக்கள் நாங்கள் பதிஞ்சிட்டோம்.
இந்த 4 செம்மையாக்களும் விளங்கி இருக்கும். விளங்காட்டி கமெண்ட் பண்ணுங்க. அதற்குரிய விளக்கத்துக்கான வீடியோஸ் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அடுத்தது இந்த 5வது செம்மையாக்கள் எங்களினுடைய ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்று தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கு. ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்று சம்பந்தமா கேள்வி வந்திருக்கு. வழக்கமா செய்யற கேள்விகளை விட இலகுவாகத்தான். அப்ப இதுல பாருங்க, கட்டடம், மோட்டார் வாகனம், அலுவலக உபகரணம் என்ற 3 சொத்துக்கள் காட்டப்பட்டிருக்கு பிள்ளைகள். அப்ப நான் முதலாவது இந்த கிரயம், திரண்ட தெய்வு அல்லது முன்கொண்டு செல்லும் பெறுமதி ஆதனம் பொறி உபகரணங்கள் தொடர்பாக தரப்பட்டால் நீங்கள் கவனிக்க வேண்டியது திகதி. அப்ப இங்க பாருங்க, என்ன திகதி தந்திருக்கான்? 31/3/2024 கண்டா இறுதி திகதியில தந்திருக்கான். திரண்ட தெய்வ பாருங்க, என்ன திகதியில தந்திருக்கான்? இறுதி திகதி. இறுதி திகதி தந்தா நீங்க ஞாபகப்படுத்த வேண்டியது பெருமான தேர்வு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாசிக்கும். ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் பரீட்சை மீதியில பாருங்க பிள்ளைகள், 80,000 திரண்ட தெய்வு 16,000 தந்திருக்காங்க. அந்த 80,000க்குள்ள கிரயம் அல்லது மீள் மதிப்பு பெறுமதி எப்படி எக்ஸ்ட்ராக்ஷன், அதுக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குது, திரண்ட தெய்வு 16,000க்குள்ள என்னென்ன இருக்குது என்ற தகவல் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கொள்வனவு திகதிகள், மதிப்பிடப்பட்ட ஆயுட்காலம். இந்த 2024ஆம் ஆண்டு பேப்பர்ல நீங்க கவனிக்க வேண்டியது, கொள்வனவு திகதியில தான் ஆயுட்காலம் தந்திருக்கே ஒழிய எஞ்சிய பயன் தரு ஆயுட்காலம் தரப்படையில. சரியா? கொள்வனவு திகதியில தான் ஆயுட்காலம், பயன் தரு ஆயுட்காலம் தந்திருக்காங்க. ஓகே, தொடர்ந்து பாருங்க பிள்ளைகள். ஆதனம் பொறி உபகரணங்கள் அனைத்தும் நிர்வாக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே பெருமான தேய்வு எல்லாம் நீங்க எங்க காட்டணும்? உங்களினுடைய நிர்வாக செலவுகளை காட்டணும். நடைமுறை வருடத்துக்கான பெருமான தீவானது சரியாக கணிப்பிடப்பட்டுள்ளதுடன் அவை நிர்வாக செலவினுள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அப்ப நடைமுறை வருடத்துக்கான இதுல சொல்லியிருக்காங்க அனைத்தும் நிர்வாக நோக்கத்துக்குண்டா இங்க நீங்க மோட்டார் வாகன பெருமான தேவை தனியா எடுத்து போட வேண்டிய அவசியம் இருக்காதே. ஆதனம் பொறி உபகரணம் அனைத்தும் நிர்வாக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப நிர்வாக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டா நீங்க நிர்வாக செலவுக்கெல்லாம் பெருமான தீவு காட்டணும். மேலும் இவ்வருடத்தில் ஆதனம் பொறி உபகரணங்களின் கொள்வனவு அகற்றல் இல்லை. அப்ப கேள்வி இன்னும் சுலபமாயிட்டு, கொள்வனவும் இல்லை, அகற்றலும் இல்லை. ஓகே, அப்ப இங்க தரப்பட்ட இந்த 2வது 3வது சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதுல கம்பெனி தனது கட்டடங்களை 31/3/2023 முதல் தடவையாக அதன் நியாய பெறுமதியான 48 லட்சத்துக்கு மீள் மதிப்பீடு செய்தது. அப்ப இங்க தரப்பட்ட மீள் மதிப்பீடு இந்த வருஷத்துக்குள்ள, இந்த வருடத்துக்குரிய நாங்க கணக்கு செய்யற காலம் பாருங்க பிள்ளைகள், எங்களினுடைய 2024 இதுல தரப்பட்டிருக்கின்ற முதல் தடவை மீள் மதிப்பீடு போன வருஷம். சரியா? போன வருஷத்துல கடைசியில கட்டடங்கள் மீள்மதிக்கப்பட்டது. அதன் விளைவாக 7 மில்லியன் மிகை வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பியும் சொல்றேன், போன வருஷ கடைசியில. இதை கவனமா பார்க்கணும். ஓகே, தொடர்ச்சியாக பிள்ளைகள், அலுவலக உபகரணங்களின் கிரயம். அப்ப போன வருஷம் முதலீட பத்தி பிள்ளைகள் எதுவும் பதிக்கணும் இந்த வருஷம் தேவையில்லை. ஆனா இது என்னத்துக்காக தந்திருக்கான் என்றதுக்கு அர்த்தம் இருக்கு பிள்ளை. சரியா? கேள்வி முடிய சொல்றேன். 31/3/2024 அலுவலக உபகரணங்களின் கிரயம், அதாவது இது இந்த வருஷத்தை பத்தி சொல்றாங்க. இந்த வருஷ கடைசியில, இந்த வருடத்தினுடைய இறுதி தினத்துல அலுவலக உபகரணங்களின் கிரயம் மற்றும் திரண்ட தெய்வு 16,000 3,000 இருந்தது. இத்திகதியில் கம்பெனியானது அலுவலக உபகரணங்களை முதல் தடவையாக நியாய பெறுமதியில் 12,000 ஆக மீள் மதிப்பீடு செய்தது. இதனால் மீள் மதிப்பீட்டு குறை ஏற்பட்டுள்ளது. இக்குறையானது கட்டட மீள் மதிப்பீட்டு ஒதுக்க கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது. ஒரு குறை வந்தா நாங்கள் படிச்சிருக்கோம், மீள் மதிப்புல குறை வந்த எங்க பதியணும் பிள்ளைகள்? எங்களினுடைய ஏனைய செலவுக்குள்ள ஏனைய செலவீனமாக காட்ட வேணும். ஆனா நாங்க என்ன செஞ்சிட்டோம்? எங்களினுடைய மீள் மதிப்பீட்டு குறைய கொண்டு போய் மீள் மதிப்பீட்டு ஒதுக்க கணக்குல வர வச்சுட்டோம். அதுவும் எந்த ஒதுக்க கணக்கு? கட்டடத்தினுடைய ஒதுக்க கணக்குல. சரியா? அப்ப அதுல செஞ்சது சரியா பிள்ளையா? பிள்ளை. அப்ப இதுல பாருங்க, இந்த மீள் மதிப்பீட்டு தொடர்பாக வேறு பதிவுகளை பத்தி எதுவும் சொல்லப்படல. ஓகே, அப்ப அலுவலக உபகரணத்தை பாருங்க பிள்ளைகள், 12,000 இருக்கு. திரண்ட தேய்வு பிளாங்க். பிளாங்கண்டா என்ன? திரண்ட தேய்வு. இந்த 3,000 என்ன நடந்துடுது? உரிய சொத்து கணக்குக்கு மாற்றப்படுது. அப்ப எல்லாமே பதிஞ்சிருக்கு. வருமான தேய்வு பதிஞ்சிருக்கு, திரண்ட தெய்வம் அகற்றி இருக்கிறாங்க.
எல்லா விஷயமும் பதிஞ்சுதான் இந்த முறை கேள்வி வந்திருக்கு. அப்ப நாங்க என்னத்தை செய்ய போறோம்? இதே அப்ப இப்படி கேள்வி வந்திருக்குன்றத பார்ப்போம். ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்று தெளிவாக நாங்கள் செய்ய வேண்டும். இதற்காகத்தான் இவ்வளவு தரவுகளும் தரப்பட்டிருக்கு. ஓகே. அப்ப இதை வச்சுக்கொண்டு ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்று எப்படி செய்யறது பார்ப்போம். முதலாவது பாருங்க, இந்த கட்டிடங்கள் 48,000, திரண்ட தெய்வு 4,000 தரப்பட்டிருக்கு. சரியா? வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. திரண்ட தெய்வு 4,000 தரப்பட்டிருக்கு. அப்ப இதுல கட்டடங்கள் 48,000 ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்று நீங்க முதலாவது அடிச்சு வச்சிருக்கணும். அதுல கட்டடத்துக்கு நேரா இறுதி மீதி 48,000 இருக்கு. இந்த 48,000 இறுதி மீதி என்றது தெரிஞ்சிட்டது. ஆரம்ப மீதி எவ்வளவாக இருக்கும் பிள்ளைகள்? சில பேர் என்ன செஞ்சுவாங்கன்னா, போன வருஷம் நடந்த மீள் மதிப்பீட்டு ஒதுக்கத்தையும் இதுக்குள்ள கொண்டு வந்து சீராகம் செய்வாங்க. போன வருஷ கதை எங்களுக்கு தேவையா? தேவையில்லை. அப்ப ஆரம்ப மீதி போன வருஷ இறுதியில 48,000 மீள்மதிக்கப்பட்டா இந்த வருஷமும் ஆரம்ப மீதி எவ்வளவாக இருக்கும்? 48,000 இருக்க போகுது. ஆகவே நாங்க அதே 48,000 தான் கட்டடத்தினுடைய ஆரம்ப மீதியாக போட்டுக்கொள்ளும். அடுத்தது பாருங்க, திரண்ட தேய்வு போடைக்குள்ள அடுத்த பிரச்சனை வரப்போகுது. இந்த திரண்ட தேய்வு கட்டடத்துக்கு ஆரம்ப மீதி எவ்வளவாக இருக்கும்? கணபேர் என்ன செய்வீங்கன்றா பிள்ளைகள், இதுல தரப்பட்டிருக்கின்ற பயன் தரு ஆயுட்காலத்தால பிரிச்சு அதை கண்டுபிடிச்சு போட வலிக்கிடுவாங்க. இந்த கேள்வியில இந்த கட்டடத்துக்கு அப்படி நாங்கள் போட இயலாது. ஏன் பிள்ளைகள்? இந்த 48,000 மீள்மதிக்கப்பட்ட பெறுமதி. இந்த மீள் மதிப்பீடு எத்தனையாம் தேதி நடந்திருக்கு? 2023 இறுதி தினத்துல. ஆகவே 2000 இறுதி தினத்துல இருந்த மொத்த கட்டடத்தினுடைய திரண்ட தெய்வம் என்ன நடந்திருக்கும் பிள்ளைகள்? உரிய சொத்து கணக்குக்கு மாற்றப்பட்டிருக்கும். அப்ப உரிய சொத்து கணக்குக்கு மாற்றப்பட்டா கட்டடத்துக்கு ஆரம்ப திரண்ட தெய்வு இருக்குமா? இல்ல. ஆரம்ப திரண்ட தெய்வு 0 இருக்கு. அப்ப சில பேர் என்ன செய்வாங்க? நான் சொன்னது போல இந்த 48,000 20ஆல பிரிச்சுங்கண்டா 2,400 போட்டு ஆரம்ப மீதிய போடுவாங்க. 1,600 போடுவாங்க. இந்த கேள்வியில அப்படி போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது கண்டா, இத பாருங்க. இந்த 20 வருடம் எப்ப? கொள்வனவு திகதியில. கட்டடம் கொள்வனவு செய்யப்பட்டு எத்தனை வருடத்துக்கு பிறகு மீள்மதிக்கப்பட்டது போன வருஷ இறுதியில என்ற தரவு எங்களுக்கு தரையில்லை. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம், இந்த கொள்வனவு திகதியில இருக்கிற பயன்தர ஆயுட்காலத்தால பிரிச்சு போடலுமா? இல்லை. எஞ்சிய பயன்தர ஆயுட்காலம் தந்திருந்தா போடலாம். ஆகவே அப்ப அதை வச்சுக்கொண்டு நீங்க என்ன யோசிக்கலாம்? கட்டடத்துக்கு பெருமான தேய்வு இந்த 20 வச்சுக்கொண்டு பார்க்கலாம். சரிதான்? இந்த 20 வருடங்களை வச்சுக்கொண்டு பார்க்கலாம். அப்ப கட்டாயம் எங்கட கட்டடத்தினுடைய இந்த வருஷத்துக்குரிய பெருமான தேய்வு இந்த 4,000 இருக்கும். அப்ப 4,000 இறுதி மீதி தானே என்று யோசிக்கலாம். அப்ப ஏன் இதையே ஆண்டுக்குரிய தெய்வாக அவர் சொல்லுறார் என்று நினைக்கலாம். அதுக்கு நான் விளக்கம் தந்துட்டுதான். பாருங்க, போன வருஷம் 2023 இது மீள்மதிக்கப்பட்ட பிள்ளைகள் 2023 கடைசியில இருக்கிற திரண்ட தெய்வம் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? அகற்றிடுவாங்க. 2023 கடைசியில திரண்ட தெய்வம் எவ்வளவாக இருக்கும்? கட்டடத்துக்கு 0. அப்ப 2023 திரண்ட தெய்வ 0 இருந்தால் 2024 ஆரம்ப மீதி 4ஆம் மாசம் 1ஆம் தேதி ஆரம்ப மீதி எவ்வளவாக இருக்கும்? கட்டாயம் கட்டடத்தின் தேய்வு 0 இருக்கும். கட்டடத்தினுடைய எந்த வருஷத்துக்குரிய தேய்வு? 4,000 இருக்கும். கட்டடத்தினுடைய இறுதி மீதி 4,000 ரூபாவாக இருக்கும். சரி, அமௌண்ட் சாய்வரா விட்டு சொல்லுங்க. நீங்க யாராவது இத 20ஆல பிரிச்சு ஆரம்ப மீதி 1,600 போட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. சரியா? அதை தொடர்ந்து பாருங்க பிள்ளைகள். கேள்விய கட்டடத்தை பத்தி சொல்லிட்டேன். மோட்டார் வாகனத்தை பத்தி எதுவும் சொல்லியிருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப அப்படியே பதிஞ்சு கொள்ளுவோம். மோட்டார் வாகனம் எவ்வளவு இருக்குது? ஆரம்ப மீதி 20,000 இருக்குது. இறுதி சேர்ப்பனவு அகற்றல் இல்லத்தானே? அப்ப ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பிள்ளைகள். ஆரம்ப மீதி திரண்ட தெய்வ பாருங்க. மோட்டார் வாகனத்துக்கு எவ்வளவு போட போறோம்? இதுல மோட்டார் வாகனம் பாருங்க 12,000 இறுதி மீதி என்றா பெருமான தேய்வு செய்தா பிறகு. அப்ப மோட்டார் வாகனத்தை பத்தி வேற எதுவும் சொல்லல தானே? அப்ப மோட்டார் வாகனத்தினுடைய இந்த வருடத்தை என்ன செய்வீங்க? அதனுடைய பெறுமதி அல்லது கிரயத்தை அதனுடைய பயன் தரு ஆயுட்காலத்தால நீங்கள் பிரிச்சு கொள்ளுவீங்க. பிரிச்சா எவ்வளவு வரப்போகுது? மோட்டார் வாகனத்தினுடைய திரண்ட தெய்வம் எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? 4,000 என்றது ஆண்டுக்குரிய தெய்வாக இருக்கும்.
அப்ப இந்த மோட்டார் வாகனத்தினுடைய தேய்வு என்ன செய்யணும்? எங்களினுடைய ஆண்டு தேய்வாக காட்டப்பட வேண்டும். சரியா? அப்ப மோட்டார் வாகனத்தினுடைய ஆண்டு தேய்வு எவ்வளவு காட்ட போறீங்க பிள்ளைகள்? 4000. இறுதி மீதி தந்திருக்காங்க 12,000 பெருமான தேய்வு செய்து ஏடுகளில் நிர்வாக செலவுகளை சேர்த்துட்டாங்க. ஓகே. அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது இதனுடைய ஆரம்ப மீதி எவ்வளவாக இருக்கும் பிள்ளைகள்? ஆரம்ப மீதி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப இதுல பூஜ்ஜியமாக போடணும். சரியா? இதுல பாருங்க, போல்ட் பண்ணி கட்டாயம் ஆரம்ப மீதி 0. அதே போல மோட்டார் வாகனத்தினுடைய ஆரம்ப மீதி எவ்வளவா இருக்கும்? 8,000 இருக்கும். சரிதானே? இந்த விதமா கணக்கு செய்து கொண்டு போகணும். ஓகே. அடுத்தது பாருங்க, எங்களினுடைய அலுவலக உபகரணத்துக்கு வரும். அலுவலக உபகரணம் பிள்ளைகள் 16,000. இறுதியில அதனுடைய பெறுமதி எவ்வளவா இருக்கு? கிரயம் 16,000. அப்ப அலுவலக உபகரணத்தினுடைய ஆரம்ப மீதி எவ்வளவா இருந்திருக்கணும்? 16,000. இறுதியில எவ்வளவாக மீள்மதிக்கப்படுகிறது? 12,000 மீள்மதிக்கப்படுகிறது. சரிதானே? அப்ப இது இறுதி தினத்துல இருக்கைக்குள்ள அதனுடைய திரண்ட தேய்வு எவ்வளவு வெளியால் எடுத்திருக்காங்க பாருங்க. திரண்ட தேய்வு சொல்லி இருக்காங்க 3,000 இருந்தது. அப்ப மீள் மதிப்பீடு செய்யக்குள்ள சொத்தினுடைய திரண்ட தேய்வு உரிய சொத்து கணக்கிற்கு மாற்ற வேண்டும். நான் பிராக்கெட் போடுறதுக்கு பதிலா -3,000 போடுறேன். அதை எங்க மாற்றம் செய்யணும் பிள்ளைகள்? உங்களினுடைய உரிய சொத்து கணக்குக்கு நீங்கள் மாற்றம் செய்யணும். அப்ப உங்களுக்கு தெரியுது, இந்த அலுவலக உபகரணத்தினுடைய இந்த மீள் மதிக்கப்படுகின்ற தினத்துல கிரயம் பாருங்க 16,000, திரண்ட தேய்வு 3,000. ஆகவே முன் கொண்டு செல்லும் பெறுமதி எவ்வளவாக இருக்கும்? 13,000 இருக்கும். இது 12,000 மீள் மதிக்கப்படுகிறது. ஆகவே எங்களினுடைய மீள் மதிப்பு குறை எவ்வளவு ஏற்பட்டிருக்கும்? 1000 குறை ஏற்பட்டிருக்கும். இந்த 1000 குறை என்றதையும் அவன் தந்திருக்கான். கேள்வியில பாருங்க எவ்வளவு சுலபமாக தந்திருக்கான். தந்திருக்கானா? தர இல்லை. ஓகே, 1000 குறை என்றது தர இல்லை. அப்ப இந்த வருஷம் குறைவு ஒன்று ஏற்பட்டுள்ளதுன்னு தந்திருக்கான். அந்த குறைவு எவ்வளவு என்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். எவ்வளவு அந்த குறைவு? கட்டாயம் 1 மில்லியனாக இருக்கும். இந்த குறைவை கொண்டு போய் எங்க வரவு வச்சுட்டான் பிள்ளைகள்? கட்டட மீள் மதிப்பீட்டு ஒதுக்க கணக்குல வரவு வச்சுட்டான். அப்படி செஞ்சது சரியா? முதலாக குறை ஏற்பட்டா நாங்கள் ஏனைய செலவுக்குள்ள காட்டணும். அப்ப கட்டட மீள் மதிப்பீட்டு மிகை என்றது எந்த வருஷம் ஏற்பட்டது பாருங்க? 2023 ஏற்பட்டது. சரியா? அப்ப 2023 ஏற்பட்ட மிகையில நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. 2023 7,000 மிகை வந்திருக்கு. சரியா? இந்த 7,000 மிகையில இந்த குறையை என்ன செஞ்சிருக்காங்க? வரவு வச்சுட்டாங்க. வரவு வச்சதால கட்டட மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் பரீட்சை மீதியில எவ்வளவு தந்திருக்கான்? 6,000 என்று தந்திருக்கான். அப்ப ஆக்சுவலா எங்களினுடைய கட்டட மீள் மதிப்பு ஒதுக்கம் எவ்வளவு ஆரம்ப மீதியாக இருந்திருக்கணும்? கட்டாயம் 7,000 இருந்திருக்கணும். கணபேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த கட்டட மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் வழக்கமா கேள்விகள்ல வாரையில 6,000 அப்படியே போட்டு விட்டுருவோம். அப்ப 6,000 அப்படியே போட்டு விடக்கூடாது பிள்ளைகள். அப்ப இந்த 6,000 எப்படி வந்திருக்கு? கட்டட மீள் மதிப்பீட்டு ஒதுக்க கணக்கு 7,000த்துல 1000 வரவு வச்சா பிறகு எங்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்கு? இந்த 6,000 வந்திருக்கு. அப்ப இந்த 6,000 ஆரம்ப மீதியாக இருக்குமா? இல்ல. அப்ப ஒன்று இதுல வச்ச 1000 வெளியால தூக்கணும். அதனை ஏனைய செலவுக்குள்ள பதிவு செய்யணும். சரிதானே? இந்த விதமாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கொண்டு இத ஏனைய செலவுக்குள்ள போட்டு இந்த மீள் மதிப்பீட்டு ஒதுக்கத்தில இருந்து நாங்க வெளியால கழிச்சதை திருப்பி கூட்டி காட்டணும். சரியா? அப்ப இதுல ஆரம்ப மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் மீதி எங்களினுடைய உரிமை மாற்றல் கூற்றுல எவ்வளவு தொகை பிள்ளைகள் பதியப்பட வேண்டும்? 7,000. கட்டாயம் 7,000 பதிவு செய்யணும் பிள்ளைகள். கட்டாயம் 7,000 நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். சரிதானே? ஓகே. ஓகே. அப்ப ஆரம்ப மீதி இந்த 7,000 போடுறதுக்கு உங்களுக்கு கட்டாயம் புள்ளிகள் கிடைக்கும். சரிதானே? 6,000 போட்டா புள்ளிகள் கிடைக்காது என்பதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே.
அடுத்தது பாருங்க, இந்த அலுவலக மீள்மதிப்பு நட்டத்தை எங்க காட்டணும்? எங்களினுடைய ஏனைய செலவுக்குள்ள 1 மில்லியன் செலவு வந்திருக்கு. அலுவலக மீள்மதிப்பு குறை முதலாக ஏற்பட்டத இந்த ஏனைய செலவுக்குள்ள நீங்கள் காட்ட வேண்டும். சரியா? கேள்வி சுலபம்தான். ஆனா கொஞ்சம் நுணுக்கமாக செய்ய வேண்டியது. பார்க்க ஈஸி போல இருக்குதுண்டா பிள்ளைகள் எப்பயும் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். கொஞ்சம் அதிகூடிய கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். சரிதானே? அடுத்தது ஓகே. அப்ப எல்லாம் பதிஞ்சிட்டோம். எஸ், எல்லாம் பதிஞ்சிட்டோம். ஓகே. அடுத்தது பாருங்க, இந்த ஆதனம் புரிவன் அசைவு கூற்ற நாங்கள் ஃபில் பண்ணி கொள்ளுவோம். இந்த அலுவலக உபகரண தேய்வு பிள்ளைகள் எவ்வளவுத்தை நாங்க வெளியால் எடுத்திருக்கோம்? 3000. அப்ப இந்த வருஷத்துக்குரிய தேய்வு எவ்வளவாக இருக்கும்? எங்களினுடைய தரவுல தந்திருக்கான் 12,000. 12,000க்கு முதல் கிரைய பெறுமதி எவ்வளவாக இருக்கும்? இந்த 12,000 எப்படி வந்தது? கவனிங்க வடிவா. இந்த 12,000 பாருங்க. எஸ், இந்த 12,000 எப்படி வந்தது? 16,000 இருந்தது. எங்களினுடைய திரண்ட தேய்வு அகற்றினா பிறகு இன்னும் ஒரு 1000 குறை வந்தது. அப்ப இந்த வருஷம் பெருமானத்தையும் செய்யக்குள்ள நாங்க எப்படி இதுக்கு பார்த்திருப்போம் இல்லை, இந்த 16,000க்கு தான் பார்த்திருப்போம். ஏன் இந்த மேல்மதிப்பு எத்தனையாம் தேதி நடக்குது? இறுதி திகதியில. அப்ப நாங்கள் கிரயம் எஞ்சிய பெறுமதியின் கீழ் பயன்தர ஆயுட்காலம் என்றதுல நாங்கள் இந்த 16,000க்கு தான் வருமானத்தை பார்த்திருப்போம். சப்போஸ் யாராவது 12,000க்கு போட்டீங்கன்னா கணக்கு பேலன்ஸ் ஆகும். ஆனா உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்காது. ஆரம்ப மீதி பிழைக்கும் இல்லோ, ஆண்டுக்குரிய தெய்வம் பிழைக்க போகுது. அப்ப நாங்க பார்ப்போம் இந்த கேள்வியை பாருங்க. இதுல அலுவலக உபகரணத்தினுடைய கிரயம் 16,000 தான் இருக்க போகுது. ஏன்னா 12,000 எத்தனையாம் தேதி மாறப்போகுது? நிதியாண்டினுடைய இறுதி திகதியில. ஆகவே 16,000 8ஆல பிரிச்சிங்கள் என்றால் சரியோ, எங்களினுடைய ஆண்டுக்கான தேய்வு எவ்வளவு வரப்போகுது? 2,000 இருக்கும். சரியா? 16,000 8ஆல பிரிச்சிங்கண்டா ஆண்டுக்கான தேய்வு எவ்வளவாக இருக்கும்? 2,000 இருக்கும். ஓகே. சோ 2,000 ஆண்டு தேய்வு போட்டுக்கொள்ள போறோம். அப்ப 2,000 ஆண்டு தேய்வு வந்தா பிள்ளைகள் எங்களினுடைய ஆரம்ப மீதி எவ்வளவாக இருக்கும்? 1000 இருக்கும். அவ்வளவுதான். சிம்பிள். எவ்வளவா இருக்க போகுது? 1000 இருக்க போகுது. சரியா? அப்ப நீங்க 12,000க்கு பாக்குறதா? இல்ல, 12,000 பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு 1,500 வரும். 1,500 போடக்கூடாது. ஏன்? இந்த 12,000 எத்தனையாம் தேதி மாறுது? நிதியாண்டின் இறுதி திகதியில. அப்ப ஆரம்பத்துல கிரயம் 16,000 இருக்கும். 16,000க்கு தான் நீங்கள் 8ஆல பிரிச்சு 2,000 ஆண்டுக்கான தேய்வு போடணும். ஆரம்ப மீதி 1000 போடணும். சரிதானே? இப்ப ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப எங்களினுடைய ஆதனம் புரியுவன் அசைவு கூற்று கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சிட்டோம். கேள்வி சுலபம் பிள்ளை. திருப்பியும் சொல்றேன், கேள்வி சுலபம். அப்ப அலுவலக உபகரணத்தினுடைய தேய்வுகள் எதுவும் இருக்குமா? இல்ல, எதுவும் இருக்காது. ஏன்? தெய்வத்தானே நாங்க உரிய சொத்து கணக்குக்கு மாத்திட்டு 12,000 மேல்மதிப்பு செய்திருக்கோம். சரிதானே? அப்ப ஆதனம் பொறிய உபகரண அசைவு கூற்று முடிஞ்சது. பாருங்க எவ்வளவு வேகமாக நாங்கள் எங்களினுடைய கேள்விகளை முடிச்சு கொண்டு போறோம். ஓகே. அடுத்தது பாருங்க, குத்தகை தொடர்பாக வழக்கமா வர்ற ஒரு பேட்டர்ன்ல குத்தகை கேள்வி வந்திருக்கு. வித்தியாசமா ஒன்றும் பெருசா வரல. குத்தகையை பாருங்க. 1/4/2023 ஆரம்ப திகதியில் 5 வருட காலப்பகுதிக்கு கட்டடம் ஒன்றின் சொத்து பாவனை உரிமையை பெற்றுக்கொள்வதற்கான குத்தகை உடன்படிக்கை ஒன்றை செய்துள்ளது. இத்திகதியில் சொத்து பாவனை உரிமையின் கிரயம் ஆரம்ப குத்தகை பொறுப்பு 10,000 சரியாக பதியப்பட்டுள்ளது. சொத்து பயன்படுத்தல் உரிமை கணக்கு வரவு, குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு சரியா பதிஞ்சிட்டான். அடுத்தது பாருங்க, குத்தகை உடன்படிக்கையின் படி ஒவ்வொன்றும் 3,200 ஆன 5 சமமான வருடாந்த குத்தகை தவணை கட்டணங்களை 31/3/2024 ஆரம்பித்து குத்தகை காலத்தில் செலுத்த வேண்டும். அப்ப இங்க குத்தகை காலம் 5 வருடம், குத்தகை தவணை கட்டணம் 3,200. தவணை கட்டணமானது செலுத்தப்பட்டுள்ளதுடன் அது நிர்வாக செலவில் பதியப்பட்டுள்ளது. அப்ப குத்தகை கணக்கு செய்யக்குள்ள பிள்ளைகள் நீங்கள் குறிப்பு 2 சொத்து பயன்படுத்தல் உரிமை தொடர்பாக குறிப்பு 5 செய்யணும். இந்த சரியான குத்தகையினுடைய நடைமுறை பொறுப்பு, நடைமுறை அல்லா பொறுப்பை கால்குலேட் பண்றதுக்கு
ஒரு டி ஃபார்ம் செய்யுங்கன்னு தான் நான் என்னட்ட படிக்கிறேன். கூற்று கழிக்கிறது எல்லாத்துக்கும் சூட்டபிளா இருக்காது. சில நேரம் விளங்காம இருக்கும். அதுக்காண்டி டி ஃபார்ம் செய்து வரலாம். ஓகே. அப்ப இதுல முதலாவது பாருங்க, நிர்வாக செலவுக்குள்ள பதிஞ்சு சரியா? குத்தகை தவணை கட்டணம் இல்ல. காசுல செலவு. குத்தகை பொறுப்பு கணக்குல வரவு வைக்கணும். நிர்வாக செலவுல நாங்கள் வரவு வச்சுட்டோம். நிர்வாக செலவுல இருந்து வெளியால தூக்கணும். எங்களினுடைய குத்தகை பொறுப்பு கணக்குல வரவு வைக்கணும். அப்ப பாருங்க, சொத்து பயன்படுத்தல் உரிமையின் கிரயம் எவ்வளவு? 10,000. பரீட்சை இதுல தந்திருக்கான். சொத்து பயன்படுத்தல் உரிமையினுடைய தேய்வு பாருங்க 500 தந்திருக்கான். குத்தகை பொறுப்பு பாருங்க 10,000. 3 விஷயம் பரீட்சை மீதியில குத்தகை தொடர்பாக தந்திருக்கு. அப்ப நாங்க முதலாவது சொத்து பயன்படுத்தல் உரிமை. இங்க ஆரம்ப குத்தகை கட்டணம் தர இல்ல, நேரடியான கிரயங்கள் தர இல்ல. ஆகவே எங்களினுடைய சொத்து பயன்படுத்தல் உரிமையின் கிரயம் 10,000 அவனே தந்திருக்கான். இதுல அடுத்த விஷயம் எங்களினுடைய குத்தகை பொறுப்பு கணக்குல பிள்ளைகள் ஆரம்ப குத்தகை பொறுப்பு எவ்வளவு தந்திருக்கான்? 10,000 தந்திருக்கான். சரியா? சொத்து பயன்படுத்தல் உரிமை கணக்கு வர குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு அவனே குத்தகையை ஆரம்ப அளவீடு செய்து தந்திருக்கான். நாங்க அதை பதிஞ்சு கொள்றோம். அவ்வளவுதான். ஆரம்ப குத்தகை பொறுப்பு. சரி, ஆரம்ப குத்தகை பொறுப்பு என்று அதுல நோட் பண்ணி விட்டேன். ஓகே. அதை தொடர்ந்து பாருங்க பிள்ளைகள். இந்த குத்தகை தவணை கட்டணத்தை என்ன செஞ்சிருக்கணும்? இங்க வரவு வச்சிருக்கணும். காசு என்று சொல்லி நாங்க வரவு வச்சிருக்கணும். எங்க வரவு வச்சுட்டோம்? நிர்வாக செலவுல. அப்ப அப்படி வச்சது சரியா? இல்ல. நிர்வாக செலவுல இருந்து என்ன செய்யணும்? வெளியால தூக்கணும். யாரு? குத்தகை தவணை கட்டணம். ஷோர்ட்டா எழுதினா குத்தகை தவணை கட்டணம். ஓகே. குத்தகை தவணை கட்டணம் எவ்வளவு? இதுக்குள்ள கொண்டு சேர்த்துட்டோம் 3200. சரியா? இல்ல. அது நாங்க வெளியால எடுக்கிறோம். ஒரு செலவீனமாக காட்டுறோம். ஒரு பொறுப்பு கொடுத்தத செலவீனமாக பதிவு செஞ்சிருக்கோம். அது பிள்ளை. ஆக எங்க வரவு பதிவு வரப்போகுது? இந்த பாருங்க, குத்தகை பொறுப்பு கணக்கு. இங்க வரவுல 3200 வைக்கும். அப்ப இதை தவிர வேறு பதிவுகள் செய்யப்படவில்லை என்று சொல்லியிருக்காங்க. சரியா? அதோட பயன் தர ஆயுட்காலம் அதனுடைய பெருமானத்தை தொடர்பா இன்னொரு விஷயம் சொல்லிருக்கு. இதுக்கு நாங்க திருப்பி வருவோம். அதுக்கிடையில இந்த குத்தகையை முடிப்போம். அது தொடர்ந்து பாருங்க பிள்ளைகள். வட்டி தந்திருக்கு. வட்டி எவ்வளவு? 1800. வட்டி வழக்கமா என்ன செய்வோம்? வட்டி கணக்கு வரவு, குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு. குத்தகை வட்டி எங்க போடுவோம்? நிதி கிரயம். குத்தகை வட்டி நிதி கிரயத்துக்குள்ள 1800 போடுவீங்க. குத்தகை பொறுப்பு கணக்கு செய்யறோம் செய்கைகளுக்குள்ள குத்தகை வட்டி என்று சொல்லி எவ்வளவு போட போறோம்? 800,000. சரி, 1800 பதிஞ்சு கொள்ளும். சரிதானே? ஆகவே இப்ப குத்தகை கட்டண கணக்கு நாங்க பேலன்ஸ் பண்ணினா என்ன கிடைக்கும் பிள்ளைகள்? எங்களினுடைய குத்தகை பொறுப்பு, மொத்த குத்தகை பொறுப்பு கிடைக்கும். எவ்வளவு கிடைக்க போகுது பாருங்க. 11,800 11,800. மீதி சென்றது எவ்வளவு வரப்போகுது? 8,600 வரப்போகுது. இந்த 8,600 என்ன செய்யணும்? 2ஆ டிவைட் பண்ண போறோம். எப்படி? எஸ், நடைமுறை குத்தகை பொறுப்பு, நடைமுறை எல்லா குத்தகை பொறுப்புன்னு டிவைட் பண்ண போறோம். அப்ப அதுல நான் சொல்றேன், நான் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டியது நடைமுறை குத்தகை பொறுப்பு. நடைமுறை குத்தகை பொறுப்பு எப்படி கண்டுபிடிக்க போறோம் பிள்ளைகள்? பாருங்க, அடுத்த வருட குத்தகை தவணை கட்டணம். இங்க குத்தகை தவணை கட்டணத்தை பத்தி என்ன சொல்லியிருக்க? ஒவ்வொரு வருஷமும் 3,200 தான். அடுத்த வருஷத்துக்குரிய வட்டி, இந்த வருஷம் வட்டி 1800. அடுத்த வருஷத்துக்குரிய வட்டி 1548,000. அப்ப 3200 அடுத்த வருட குத்தகை தவணை கட்டணம், அடுத்த வருட வட்டி 1548. ஆகவே அடுத்த வருட வட்டி எவ்வளவு? குத்தகை தவணை கட்டணம் 3200, அடுத்த வருட வட்டி 1548 கழிச்சா எங்களுக்கு நடைமுறை குத்தகை பொறுப்பு எவ்வளவு காட்டணும்? 1652 காட்ட வேணும். சரியா? அதுக்கு பிறகுதான் என்ன செய்வோம்? நடைமுறை எல்லா குத்தகை பொறுப்பு கண்டுபிடிக்கும். நடைமுறை எல்லா குத்தகை பொறுப்பு என்ன செய்வோம்? மொத்த குத்தகை பொறுப்பு பாருங்க, மொத்தம் எவ்வளவு இருக்கு? குத்தகை பொறுப்பு
8600 இருக்கு. இந்த 8600ல இருந்து நடைமுறை குத்தகை பொறுப்பு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 1652 கழிச்சிங்கண்டா எவ்வளவு நடைமுறை எல்லா பொறுப்புக்குள்ள குத்தகை பொறுப்புன்னு காட்ட போறோம்? 6948. சரிதானே? இந்த விதமா நீங்கள் இந்த குத்தகை பொறுப்பை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். குத்தகை பொறுப்பை நாங்க ஃபர்ஸ்டா இந்த நிதி நிலைமை கூற்றுக்குள்ள போட்டுக்கொள்வோம். குத்தகை பொறுப்பு நடைமுறை பொறுப்பு 1600 நடைமுறை பொறுப்புக்குள்ள 1652 போட்டுக்கொள்ளுவோம். நடைமுறை எல்லா பொறுப்புக்குள்ள நாங்கள் கண்டுபிடிச்ச 6948 நாங்கள் பதிஞ்சு கொள்வோம். சரிதானே? இவ்வளவுத்தையும் நாங்கள் பதிஞ்சு கொள்வோம். சரியோ? அடுத்தது பாருங்க, இந்த குத்தகையினுடைய பெருமான தேர்வு செய்யணும். சொத்து பயன்படுத்தல் உரிமை வந்து பெருமான தேர்வு செய்யப்படும். இந்த பெருமான தேர்வுல புதுசா ஒன்று போட்டிருக்கான் இந்த வருஷம். என்ன போட்டிருக்கான்னு பாருங்க, சொத்து பாவனை உரிமையானது பயன்தர ஆயுட்கால அடிப்படையில் 20 வருடங்களுக்கு பெருமான தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்றது மட்டுமில்ல, இது குத்தகை கால முடிவில் வழங்கியவருக்கு இக்கட்டடத்தை குத்தகை கால முடிவில் குத்தகையை வழங்கியவர், அதாவது குத்தகை கடன் கொடுத்தோர் என்றவர். குத்தகை கடன் கொடுத்தோர், குத்தகை பெற்றவர், லெசர் லெசி என்று படிச்சிருக்கீங்க. என்ன பண்றது? குத்தகை கொள்வனவாளர், குத்தகை விற்பனையாளர். ஓகே, அப்ப குத்தகை வழங்கியவருக்கு ஒப்படைத்தல் வேண்டும். அப்ப இந்த கட்டிடம் எங்களுக்கு சொந்தமானது இல்ல. இக்கட்டடத்தை குத்தகை கால முடிவில் குத்தகையை வழங்கியவருக்கு ஒப்படைத்தல் வேண்டும். சரியா? அப்ப இதுல ஒரு அக்ரிமெண்ட் வந்திருக்குது. இந்த அக்ரிமெண்ட்ல சொத்தினை பயன்படுத்துவதற்கான குத்தகை உடன்படிக்கை ஒன்றை செய்திருக்கு. 5 வருஷத்துக்குத்தான் குத்தகை தவணை கட்டணம் செலுத்த போகும். 5 வருஷம் முடிவுல குத்தகை வழங்கியவர் யாரு? குத்தகை விற்பனையாளர். குத்தகை விற்பனையாளருக்கு திருப்பி கொடுக்கணும் என்றால் நாங்கள் என்ன செய்யணும்? குத்தகை காலத்தால பிரிச்சு பெருமானத்தை செய்யணும். ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? 20 வருடங்கள் பயன்தரு ஆயுட்காலத்தின் அடிப்படையில பெருமானத்தை செஞ்சிட்டாங்க. அது பிழை. அப்ப நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளை, 10,000 இருக்குது கிரயம். அத நீங்கள் 5 வருடத்தால பிரிச்சிங்கண்டா சரியான எங்களினுடைய குத்தகை தீவு எவ்வளவு போட்டிருக்கோணும்? 2000. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? ஏன் 5ஆல பிரிக்கணும்? திருப்பி கொடுக்கணும். சொத்து பயன்படுத்தல் உரிமை 5 வருஷத்துக்கு தான். 5 வருஷம் முடிவில் என்ன செய்யணும்? குத்தகையை தந்தவருக்கு, குத்தகை விற்பனையாளருக்கு திருப்பி கொடுக்கணும். சரிதானே? ஓகே, ஆகவே நாங்கள் குத்தகை காலத்துக்கு இடையில தான் பெருமானத்தை செய்யணும். ஆனா இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அதை பத்தி கவனத்தில் எடுக்காம 20 வருடங்களுக்கு இடையில எவ்வளவு தேய்வு செய்திருப்பாங்க? 500 தேய்வு செய்திருப்பாங்க. இந்த 500 தேய்வு தான் பாருங்க எங்களினுடைய என்னது பரீட்சை மீதியில 500 தந்திருக்கான். அப்ப சிம்பிள் 2000 செய்ய வேண்டிய பெருமான தேய்வு 500 செஞ்சிருக்கான். அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன? இன்னும் 1500 தேய்வு செய்ய வேண்டும். இந்த சொத்து பயன்படுத்தல் உரிமை தொடர்பான தேய்வு இன்னும் 1500 செய்யணும். இந்த 500 ஏன் வந்தது? பயன்தரு ஆயுட்காலத்துக்கு இடையில பிரிச்சு போட்டதால வந்தது. எதற்கிடையில பிரிச்சு கொடுத்திருக்கணும்? குத்தகை காலம், குத்தகை வருட காலத்தால பிரிச்சு கொடுத்திருக்கணும். ஏன் குத்தகை காலத்தால பிரிச்சு கொடுத்திருக்கணும் பிள்ளைகள்? சொத்தின் உரிமை குத்தகை கொள்வனவாளருக்கு மாற்றப்படையில, திருப்பி குத்தகை விற்பனையாளருக்கு திருப்பி கொடுக்கணும். பாவிச்சு போட்டு 5 வருஷம் முடிக்க. சரிதானே? இப்ப இன்னும் 1500 செய்யணும் என்றால் உங்களினுடைய குறிப்பு 3ல சொத்து பயன்படுத்தல் உரிமை 2 சரியான பெருமானத்தை எவ்வளவு காட்டுவீங்க? 2000. இதுல 500 ஏற்கனவே செய்துட்டோம் இல்ல பிள்ளைகள்? ஆகவே இன்னும் 1500 சொத்து பயன்படுத்தல் தேய்வாக, சரியா? சொத்து பயன்படுத்தல் உரிமை தேய்வாக காட்டணும். சரிதானே? இவ்வளத்தையும் நீங்கள் பதிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன் 2000 இங்க பதியல? ஏற்கனவே 500 பதிஞ்சிட்டாங்க. அப்ப திருப்பி 2000 பதியக்கூடாது, 1500 பதியும். ஓகே, அப்ப குத்தகையும் இலகுவான ஒரு கேள்வியாக வந்துருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க வருமான வரி. வருமான வரி வழக்கம் போலதான் வந்திருக்கு. எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. இதுல பாருங்க செலுத்திய வருமான வரி எவ்வளவு காட்டப்பட்டிருக்கு பிள்ளைகள்? 1400 காட்டப்பட்டிருக்கு. வருமான வரி போன வருஷம் மேற்பாடு எவ்வளவு காட்டப்பட்டிருக்கு? 550,000 காட்டப்பட்டிருக்கு. சரிதானே? 1500 400,000
செலுத்திய வருமான வரி 550, வருமான வரி ஏற்பாடு. வருமான வரியானது கடந்த வருடத்துக்காக செலுத்தப்பட்ட 600,000 வரியையும், அப்ப 1400ல போன வருஷத்துக்காக செலுத்தினது எவ்வளவு? 600,000. இந்த வருஷத்துக்கு நாங்கள் இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறது 800,000. அவ்வளவு. நடைமுறை வருடத்தின் முதல் 3 காலாண்டுக்கு செலுத்திய வரி, அதான் இந்த 800,000 உள்ளடக்கியுள்ளது. ஓகே. மொத்த வருமான வரி பொறுப்பு 1100,000 ஆகும் நடைமுறை வருடத்துக்கு. அப்ப செய்கைக்குள்ள ஆண்டுக்குரிய வருமான வரி எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? ஆண்டுக்குரிய வருமான வரி 1100,000. அடுத்தது என்ன பாப்பீங்க? குறை வரியா மிகை வரியா? அப்ப குறை வரி மிகை வரி எப்படி பாக்குறது பாருங்க. நாங்க எவ்வளவு ஏற்பாடு செய்திருக்கோம்? 550,000 போன வருஷம் கடைசியில. ஆனா எவ்வளவு தொகை பிள்ளைகள் நாங்கள் செலுத்தி இருக்கோம்? 600,000. அப்ப ஏற்பாடு செஞ்சது மிகையாக இருக்குதா குறைவா இருக்கா? குறைவு. காணா. ஆகவே 50,000 குறை ஏற்பாடு. குறை ஏற்பாடு என்ன செய்யணும்? எங்களினுடைய வருமான வரியோட சேர்க்க வேணும் குறை ஏற்பாடு. சரிதானே? ஓகே. குறை ஏற்பாடு நாங்கள் சேர்க்க வேண்டும். அடுத்தது எங்களினுடைய நிதி நிலைமை கூற்றுல வருமான வரி பொறுப்பு என்ன தொகை? வருமான வரி ஏற்பாடாக என்னத்தை காட்ட போறோம்ன்றதை கவனிப்போம். ஓகே. அப்ப இதுல பாருங்க, இந்த வருஷத்துக்குரியது எவ்வளவு நாங்க மதிப்பிட்டிருக்கோம்? 1100,000. ஆனா இந்த வருஷத்துக்கு பாருங்க, நான் சொன்னேன் நான் எவ்வளவு கொடுத்திருக்கோம்? 800,000. மொத்தம் 1400 கொடுத்திருக்கோம். போன வருஷத்துக்கு 600 கண்ட, இந்த வருஷத்துக்கு நாங்க கொடுத்தது 800,000 இருக்கும். அப்ப இன்னும் எவ்வளவு கொடுக்கணும்? 300,000 வருமான வரி ஏற்பாடு என்று போடணும். வருமான வரி ஏற்பாடு என்று சொல்லி நிதி நிலைமை கூற்றுல 300,000 காட்ட வேணும். சரிதானே? எவ்வளவு காட்டணும்? 300,000 காட்டணும். ஓகே. இப்ப கேள்வி இலகுவான கேள்வி. ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன வித்தியாசங்களோட கேள்வி தரப்பட்டிருக்கு. கடைசியாக ஒரு உபகார வழங்கல் தந்திருக்காங்க இந்த வருஷ கேள்வி. இந்த உபகார வழங்கலை பாருங்க. 1/4/2023 1/4/2023 ஆரம்பத்துல கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனமானது பங்கொன்று 10 ரூபாய் படி வழங்கப்பட்ட 4 மில்லியன் பங்குகளை உள்ளடக்கியுள்ளது. பாருங்க, 40 மில்லியன் பங்குகளின் பெறுமதி. அப்ப எத்தனை பங்குகள்? 4,000 பங்குகள் இருக்குது. சரி, 3,000 விட்டு சொல்றாங்க. 4 மில்லியன் பங்குகள் இருக்கு. இக்கம்பெனியானது இத்திகதியில் உள்ள 5 பங்குகளுக்கு 1 என்ற அடிப்படையில, அப்ப 5க்கு 1 என்ற ரேஷியோல என்ன செய்ய போகுது? எங்களினுடைய பங்கு வழங்கலை செய்ய போகுது. அப்ப 5க்கு 1 என்ற அடிப்படையில 5க்கு 1 என்ற அடிப்படையில பங்கு வழங்கல் ஒதுக்கங்கள் நிறுத்தி வைத்த லாபத்தினை மூலதனம் ஆக்கியது. அப்ப 5 பங்குக்கு 1 பங்குண்டா பிள்ளைகள் எங்கள்கிட்ட இருக்கிற 4 மில்லியன் பங்குகளுக்கு என்ன 4 மில்லியன் பங்கு இருக்குண்டா, அது 5ஆல பிரிச்சீங்கன்னா எத்தனை பங்குகள் கொடுக்க போறோம்? 8 லட்சம் பங்குகளை நாங்கள் உபகார வழங்கல் செய்ய போறோம். 8 லட்சம் பங்குகளை என்ன செய்ய போறோம்? உபகார பங்குகளை உபகார வழங்கல் செய்ய போறோம். இந்த உபகார வழங்கலினுடைய பெறுமதி எவ்வளவாக இருக்க போகுது சொல்லுங்க பாப்போம். உபகார வழங்கலின் பெறுமதி. ஒரு பங்கு என்ன விலையில கொடுக்குறாங்க பிள்ளைகள்? 12 ரூபாய் படி கொடுக்குறாங்க. அப்ப 8 லட்சம் பங்குகள் இருக்கு. 12,000 12 ரூபாய். ஆகவே உபகார வழங்கலினுடைய பெறுமதி எவ்வளவாக இருக்கும்? 9,60,000 இருக்கும். சரியா? சரியா? 96 லட்சமாக இருக்க போகுது பிள்ளைகள் உபகார வளங்களின் பெறுமதி. உபகார வளங்கள் என்ன செய்யணும்? நிறுத்தி வைத்த லாப கணக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதன கணக்குல செலவு பதிவு வரப்போகுது. உரிமை மாற்றல் கூற்றுல ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் என்று சொல்லி நிறுத்தி வைத்த லாபத்துல என்ன செய்ய போறீங்க? 9,600 கழிக்க போறீங்க. அது சாதாரண பங்கோட கூட்ட போறீங்க. சரியா? கேள்விகள் மிக சுலபமாகத்தான் கேட்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கவனம் கூடிய அளவு எடுக்கணும்.
சரியா? கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணித்தியாலத்துல நீங்க நல்லா வடிவா நார்மலா படிச்சு வர்ற பிள்ளைகள்டா 1.25 மணித்தியாலத்துல கேள்வி விளங்கப்படுத்தக்கூடியதா இருக்கு. கட்டாயம் 40 நிமிடங்களுக்குள்ள கேள்வி செய்து முடிக்கலாம். சரியோ? ஓகே. அப்ப பரீட்சை மீதியில பார்க்க முதல் இந்த செம்மையாக்கள் எல்லாம் செய்திட்டமானத கவனிக்கணும். செம்மையாக்கள் எல்லாம் செய்த பிறகு நாங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள்? பரீட்சை மீதிய 1 பை 1 ஆக கவனிக்கணும். ஓகே. முதலாவது பாருங்க ஆதனம் பொறி உபகரணம். நாங்க செஞ்சுட்டோம் பாருங்க. ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்று. ஓகே. இவ்வளவுத்தையும் நாங்க ஒருக்கா கூட்டி போட்டு விடுவோம் பாருங்க டக்கண்டு. இங்க 84,000 எல்லா பக்கமும் கூட்டி முழுமைப்படுத்தணும் பிள்ளைகள் மிக முக்கியமா. கன பேர் முழுமைப்படுத்துறது சரியான குறைவு. கணக்க முழுமைப்படுத்துறது. ஓகே. அப்ப இங்க மொத்த பெறுமதி. $80,000. இந்த 80,000 பரீட்சை மீதியில தந்திருக்காங்க என்ன? ஓகே. அடுத்தது பாருங்க ஆரம்ப மீதி 9,000 ஆண்டுக்கான தேய்வு 10,000 எல்லாம் சேர்த்தா 3,000 அகற்றல். ஓகே. எவ்வளவு வருது? 16,000. முன்கொண்டு செல்லும் பெறுமதி என்ன செய்வீங்க? உங்களினுடைய இறுதி மீதியிலிருந்து கிரயத்தினுடைய இறுதி மீதியிலிருந்து திரண்ட தேய்வு இறுதி மீதியை என்ன செய்யணும்? கழிச்சு போட்டு போடணும் பிள்ளைகள். 44,000 அங்கால அதே 8,000 20,000த்துல 12,000 கழிச்சுங்கண்டா 8,000 அங்கால 0. ஏன் நாங்க முன்மதிப்பு செஞ்சு முடிச்சிட்டோம். திரண்ட தேய்வு எதுவும் இருக்காது. ஆகவே நிதி நிலைமை கூற்றுல காட்டப்பட வேண்டிய ஆதனம் பொறி உபகரணம் எவ்வளவு? 64,000 இருக்கும். நிதி நிலைமை கூற்றுல குறிப்பு இலக்கம் 2 போட்டுட்டு சரியோ என்ன செய்ய போறோம்? எவ்வளவு காட்டப்புறம்? 64,000. அடுத்தது பாருங்க பரீட்சை மீதியை 15 கூட்டுவோம். ஓகே. இந்த திரண்ட பெருமானத்தை இது 15 சொத்து பாவனை உரிமை 15 குத்தகை பொறுப்பு 15 விற்பனை பாருங்க 98,500 வருமான கூற்றுல 98,500. அடுத்தது பாருங்க பிள்ளைகள் விற்பனை கிரயம் எந்த விதமான செய்கையும் வரையில அதே 45,200 கழிப்போம். அடுத்தது பாருங்க எங்களினுடைய இருப்புகள் சீராக்கம் வந்தது 15 இருப்புகளை பாருங்க இந்த 5,200ல இருப்பு வீழ்ச்சி நட்டம் வந்தது. அதை கழிச்சு போட்டு போடணும். எவ்வளவு வரப்போகுது? 5,150,000 எங்களினுடைய இருப்பு என்று சொல்லி நிதி நிலைமை கூற்றுல போடும். இருப்பு 5,150. ஓகே. அடுத்தது பாருங்க பரீட்சை மீதியில என்ன இருக்கு? வியாபார வருமதிகள். வியாபார வருமதிகள் நாங்க இதுல பாருங்க செய்கையில செஞ்சிருக்கோம். வியாபார வருமதி எதிரீடு செய்யப்பட்ட தொகை. நாங்க சும்மா எதிரீடு செய்ய இயலாது. ஆகவே சரியான வியாபார வருமதிகள் எவ்வளவாக இருக்கும்? 6,000 இருக்கும். அப்ப வியாபார வருமதிகள் என்று நிதி நிலைமை கூற்றுட எவ்வளவு காட்டப்புறம்? 6,000 காட்டும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள் திரைசேரி உண்டியல்கள். திரைசேரி உண்டியல்லையும் சீராக்கம் வந்தது. ஏன் காசும் காசுக்கு சமனானவைகளுக்குள்ள இருக்கிற 6 மாத திரைசேரி உண்டியல காசு மற்றும் காசுக்கு சமனானதுக்குள்ள சேர்த்திருக்கோம். அப்ப இங்கிருந்து வெளியால தூக்கணும் என தூக்கி திரைசேரி உண்டியல்களின் முதலீடாக காட்ட வேண்டும். இந்த திரைசேரி உண்டியல் என்றது பிள்ளைகள் பொதுவா 1 வருடத்துக்கு உட்பட்டது. அப்ப 1 வருடத்துக்கு உட்பட்டது கண்டா கட்டாயம் நாங்கள் எங்க காட்டணும்? எங்களினுடைய நடைமுறை சொத்துக்குள்ள காட்ட வேண்டும். திரைசேரி உண்டியல் முதலீடு. ஓகே. எவ்வளவு இருக்கு திரைசேரி உண்டியல்களினுடைய முதலீடு? 19,500. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க காசு ஓர்டர்ல பார்ப்போம் என்ன? ஓகே. அடுத்தது பாருங்க பிள்ளைகள் எங்களினுடைய காசு மற்றும் காசுக்கு சமனானது 3,800 இருக்குது. 1,500 வழியால் எடுத்துனாங்க. ஏன் அந்த 6 மாசம் காசு மற்றும் காசுக்கு சமனானதுக்குள்ள வராது. ஆகவே சரியான
காசு மற்றும் காசுக்கு சமனான எவ்வளவு 2300. காசு மற்றும் காசுக்கு சமனான எவ்வளவு காட்ட போறீங்க பிள்ளைகள் 2300. சரிதானே? ஓகே. அடுத்தது பாருங்க, வேற என்ன பதியல்ல. ஓகே, உரிமையாண்மையினுடைய ஆரம்ப மீதிகள். சாதாரண பங்கு 40,000. உரிமை மாற்றல் கூற்றுல போட்டுக்கொள்ளணும். நிறுத்தி வைத்த லாபம் தந்திருக்காங்க பாருங்க. நிறுத்தி வைத்த லாபம் 33,200 அப்படியே வரும். அடுத்தது பாருங்க, மீள் மதிப்பு ஒதுக்கம் 6,000 தந்திருக்காங்க. அதுல ஒரு பிரச்சனை இருந்தது. அலுவலக உபகரணம் மீள் மதிச்சதை வரவு வச்சுட்டாங்க. ஆகவே சரியான ஆரம்ப மீதி எவ்வளவாக இருக்கும் பிள்ளைகள்? 7,000 இருக்கும். சரி, 6,000 போடக்கூடாது. ஓகே. அடுத்தது பாருங்க, இடைக்கால பங்கு லாபம் செலுத்தி இருக்காங்க. இடைக்கால பங்கு லாபம் செலுத்தினா உரிமை மாற்றல் கூற்றில் என்ன செய்வோம்? கழிப்பம். இடைக்கால பங்கு லாபம் செலுத்தியது நிறுத்தி வைத்த லாபத்துல கழிப்பம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், நிர்வாக செலவு, விநியோக செலவு, நிதி செலவு, ஏனைய செலவுகளினுடைய மீதிகள் தந்திருக்காங்க. அது செய்கைக்குள்ள போட்டிருக்கோம். அப்ப நிர்வாக செலவு பாருங்க எவ்வளவு இருக்குது? ஆரம்ப மீதி சீராக்கம் செய்த பிறகு டோட்டல் எவ்வளவு வருது? 23,550. நீங்களும் கூட்டி கழிச்சு பாருங்க, சரியா வருகுதான்? 23,550. ஓகே. அப்ப வருமான கூற்றுல நிர்வாக செலவு 23,550 போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, எங்களினுடைய விநியோக கிரயம் சீராக்கம் செய்த பிறகு எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? 11,500. ஓகே. சோ 11,500 என்ன செய்யணும்? எங்களினுடைய விநியோக கிரயமாக காட்ட வேண்டும். 11,500. நிதி செலவை பாருங்க பிள்ளைகள். அடுத்தது 400 ஆரம்ப மீதி. குத்தகை வட்டி 17 பதிஞ்சா பிறகு 2,200. அப்ப நிதி செலவு நாங்க காட்ட வேண்டியது 2,200. ஏனைய செலவு பாருங்க, ஆரம்ப மீதி தந்திருக்காங்க 800. இருப்பு வீழ்ச்சி நட்டம், அலுவலக மீள் மதிப்பு குறை ஏற்பட்டிருக்கு. டோட்டல் 2,250. சரியோ? அப்ப 2,250 என்ன செய்யணும்? எங்களினுடைய வருமான கூற்றுக்கு மாற்ற வேண்டும். ஓகே. அடுத்தது பாருங்க, செலுத்திய உத்தரவாத செலவு 15. உத்தரவாத செலவு கணக்கு செஞ்சோம் பிள்ளைகள். செலுத்திய வருமான வரி செஞ்சிட்டோம். அடுத்தது வருமான வரி ஏற்பாடு செஞ்சோம். எல்லாம் செஞ்சா பிறகு கடகரண்டு கூட்டி விட்டா விட வந்துடும். பாருங்க, மொத்த லாபம் எவ்வளவு வருது? 53,300. ஓகே. மொத்த செலவுகள கூட்டுத்தொகை எவ்வளவு வருது? 39,500 வருது. $39,550. சரி, 39,500 பிள்ளைகள். நாங்க மொத்த செலவுகள் இங்க ஏனைய வருமானம் தரையில என்ன? ஓகே. ஏனைய வருமானம் 0 பிள்ளைகள். ஏனைய வருமானம் இந்த கண்ணில ஏனைய வருமானம் 16. ஓகே. பரீட்சை மீதி ஒருக்கா பாருங்க பிள்ளைகள். அதுல ஏனைய வருமானம் தந்திருக்காங்க. இதுல 2,200 தந்திருக்காங்க. இதுல எந்த விதமான சீராக்கமும் வரையில. அப்ப அதே 2,200 அப்படியே போட்டுக்கொள்ளுவீங்க. சரியோ? அப்ப ஏனைய வருமானத்தை கூட்டி போடணும். கூட்டினா எவ்வளவு வரப்போகுது? 55,900. சரியோ? ஓகே. சோ எங்களினுடைய மொத்த லாபம் எவ்வளவு வரப்போகுது? 16,000 வரைக்கும் முன்னரான லாபம் 16,400 வரப்போகும். செலவீனங்களை கழிச்சு கொள்ளுவீங்க. வருமான வரியை பாருங்க செய்க. வருமான வரி இதுல 1,100 ஆண்டுக்குரிய வரி, குறை வரி 50 வந்திருக்கு. அப்ப வருமான வரி வருமான கூற்றுல எவ்வளவு காட்டுவீங்க? 1,150. சோ 1,150 என்ன செய்யணும்? வருமான வரியாக கழிக்கணும். ஆகவே ஆண்டுக்கான லாபம் எவ்வளவு வரப்போகுது? 15,250 வரப்போகுது. 15,250
250 வரப்போகுது. சரியோ? அப்ப இந்த 15,250 பேர் என்ன பிள்ளைகள்? ஆண்டுக்கான லாபம். இங்க ஏனைய முற்றடக்க வருமானம் வந்ததா? இல்ல. ஏன்? இந்த கட்டட மீள்மதிப்பீடு போன வருஷம் நடந்தது பிள்ளைகள். இந்த வருஷம் செய்யக்கூடாது. ஓகே. அடுத்தது அலுவலக மீள்மதிப்பீடால குறை வந்தது. அப்ப ஏனைய முற்றடக்க வருமானத்துக்குள்ள வேற எதுவும் வராது. ஆகவே மொத்த முற்றடங்கிய வருமானம் அதே 15,250 இருக்கு. சோ இந்த 15,250 எங்க மாற்றம் செய்யணும் பிள்ளைகள்? எங்களினுடைய உரிமை மாற்றல் கூற்றுக்கு மாற்றம் செய்யப்படும். 15,250 மாற்றம் செய்யும். சரிதானே? அப்ப இனிமேல் நீங்கள் உங்களினுடைய உரிமை மாற்றல் கூற்றை பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம். எவ்வளவு வரப்போகுது? 49,600. நிறுத்தி வைத்த லாபத்தினுடைய டோட்டல் 35,850. மீள்மதிப்பு ஒதுக்கத்துல வேற எதுவும் வரல. அதே 7,000. சரியா பிள்ளைகள்? ஆகவே மொத்தம் எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? உரிமை மாற்றல் கூற்று மொத்த உரிமையாண்மை வரப்போகுது 92,450. பிள்ளைகள் பெரலாவும் கூட்டிக் கொள்ளணும், ஹொரிசான்டலா கூட்டிக் கொள்ளணும், வெர்டிகலா கணக்க முழுமைப்படுத்தி கேள்விக்குரிய விடைகளை கொடுங்க பிள்ளைகள். ஓகே. சோ இதை நாங்க என்ன செய்யப்படும்? உரிமையாண்மை எங்களினுடைய நிதிநிலைமை கூற்றுக்கு மாத்த போறோம். சாதாரண பங்கு இருக்குது 49,600. நிறுத்தி வைத்த லாபம் 35,850. மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் 7,000. ஆகவே மொத்த உரிமையாண்மை எங்களுக்கு 92,450. நடைமுறை எல்லா பொறுப்புல வேற எதுவும் வர இல்லை பிள்ளைகள். எங்களினுடைய நடைமுறை பொறுப்பினுடைய டோட்டல் எவ்வளவு வரப்போகுது? 5,552. ஆகவே மொத்த உரிமையாண்மை சக பொறுப்புகள் எவ்வளவு வரப்போகுது? 104,950. 104,950 இருக்கு. சரியா? அதே போல சொத்துக்களை பாருங்க. சொத்து பயன்படுத்தல் உரிமை இதுல குறிப்பு 3ல போட்டிருக்கேன். இதுல 2,000 தேய்வு கழிக்கோணம், கழிச்சா 8,000. சொத்து பயன்படுத்தல் உரிமை உரிமையினுடைய முன் கொண்டு செல்லும் பெறுமதி தேய்வை கழிச்சு போடும். எவ்வளவு? 8,000. ஆகவே நடைமுறை எல்லா சொத்து அதனுடைய டோட்டல் எங்களுக்கு வரப்போகுது 72,000 வரப்போகுது. நடைமுறை சொத்து பாருங்க. நடைமுறை சொத்து டோட்டல் எவ்வளவு வரப்போகுது? 32,950. ஆகவே எங்களினுடைய மொத்த சொத்துக்களினுடைய டோட்டல் 104,950 கணக்கு பேலன்ஸ் ஆகும். சரிதானே? ஓகே. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கட்டாயம் உங்களினுடைய கமெண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க. இந்த விதமா இந்த கேள்வி நாங்கள் செய்திருக்க வேண்டும். ஏழுமான அளவுக்கு மிக விரைவாக விளக்கம் அளிக்கப்பட்ட கேள்வியாக இது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக எங்களை வகுப்புகள்ல இணைந்திருங்க. நன்றி பிள்ளைகள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்கும் விளக்கம் தேவைப்பட்ட 2024, 25, 26 மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, பாய்.